இயேசுவின் இருதயமே தெய்வீக பேரொளியே நாங்கள் செல்வது வழியே இயேசுவின் இருதயமே என்றும் அருள் தரும் ஜெயம் ஜெயமே தெய்வீக பேரொளியே நாங்கள் செல்வது வழியே இயேசுவின் இருதயமே என்றும் அருள் தரும் ஜெயம் ஜெயமே தெய்வீக பேரொளியே மீட்பரே அருள்வீரையா எங்கள் திருச்சபைக்கு தனி வரங்கள் தருவீரையா திருமந்தை நாங்கள் என்றும் அஞ்சாமலே செல்ல திருநாமம் ஜெபிக்கின்றோம் நெஞ்சத்திலே எங்கள் வாழ்வே ஒரு வேயன உம்மை அன்பு நீதி ஓங்கிடணும் எங்கள் வாழ்வே ஒரு வேயன உம்மை அன்பு நீதி ஓங்கிடணும் இளைஞான அருளாவி மறையில் நிறைய அருளை புரிய தெய்வீக பேரொளியே நாங்கள் செல்வது வழியே இயேசுவின் இருதயமே என்றும் அருள் தரும் ஜெயம் ஜெயமே தெய்வீக பேரொளியே உயர் பண்பும் தனி அன்பும் கொண்டோமையா அதில் உன் பாத மலர் வண்ணம் கண்டோமையா உயர்வான பணி வாழ்வில் சிறந்தோமையா அதில் உன் ஞான பாடங்கள் அறிந்தோமையா உந்தன் இதய தாழ்ச்சி சாந்தமே எங்கள் இதயம் பெற்று சிறந்திடணும் உந்தன் இதய தாழ்ச்சி சாந்தம் எங்கள் இதயம் பெற்று சிறந்திடணும் தினந்தோறும் மனம் கூடி தொழவும் அருளை பெறவும் வருக தெய்வீக பேரொளியே
நாங்கள் செல்வது வழியே இயேசுவின் இருதயமே என்றும் அருள் தரும் ஜெயம் ஜெயமே தெய்வீக பேரொளியே நாங்கள் செல்வது வழியே இயேசுவின் இருதயமே என்றும் அருள் தரும் ஜெயம் ஜெயமே தெய்வீக பேரொளியே இருதயமே இருதயமே இயேசுவின் இருதயமே தெய்வீக பேரொளியே நாங்கள் செல்வது வழியே இயேசுவின் இருதயமே என்றும் அருள் தரும் ஜெயம் ஜெயமே தெய்வீக பேரொளியே நாங்கள் செல்வது வழியே இயேசுவின் இருதயமே என்றும் அருள் தரும் ஜெயம் ஜெயமே தெய்வீக பேரொளியே மீட்பரே அருள்வீரையா எங்கள் திருச்சபைக்கு தனி வரங்கள் தருவீரையா திருமந்தை நாங்கள் என்றும் அஞ்சாமலே செல்ல திருநாமம் ஜெபிக்கின்றோம் நெஞ்சத்திலே எங்கள் வாழ்வே ஒரு வேயன உம்மை மனிதர்களே மரிமைந்தனின் சீடர்களே இறை அழைக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார் புது உலகொன்றை படைத்திட வாருங்களே நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா
இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இதில் நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் அன்னை கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். 2012 ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே நாள் நமது ஆலயத்தில் அருகிலுள்ள இந்த மரத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாள். எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்று இருக்கின்றோம். அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் அந்த அன்னை நோக்கி நாம் மன்றாடுகின்ற போது அன்னை நம்முடைய துயரங்களை துடைத்திருக்கின்றாள். நம் ஜெபங்களை ஏறெடுத்து இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி செலுத்த குழுவிருக்கின்றோம். கடந்த 9 ஆண்டுகளாக நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டே இருக்கின்றோம். காரணம், அன்னைமரி வழியாக நாம் பெற்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு திருப்பலி வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதே போல இன்று நாம் குழுவிருக்கின்றோம். இந்த நவநாள் விழா திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள்பணியாளர் தாமஸ் ஜான் பீட்டர் அவர்கள்,
குருசடி பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். 2012ஆம் ஆண்டு அன்னை காட்சி தருகின்ற போது அவர்தான் இங்கு பங்கு தந்தையாக இருந்தார். எனவே இந்த நாளில் அவரை அழைப்பது தான் சிறந்தது. எனவே அழைத்தபோது இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு கட்டாயம் நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக ஊர் தலைவர்கள், ஜூரிகள், இறைமக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக அருள் சகோதரிகள் சார்பாக அவரை நாம் வருக வருக என வரவேற்போம். அதேபோல் மாதா தொலைக்காட்சி, நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ள மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குநராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர் அருள் தந்தை அந்தோணிசாமி அவர்கள். முதலாம் மாதா டிவி இருக்கானே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். ஆனால் இப்போது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆலயம் நமது திருச்சபை சார்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் எடுத்து ஒளிபரப்பாகி திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் எல்லா மறை மாவட்டங்களுக்கும் மிக அருமையாக வழங்கி கொண்டிருக்கின்றவர் தான் நம்முடைய தந்தையார் அந்தோணிசாமி அவர்கள். அவர் இன்று நம்மளோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு இணைந்து தம்பியும் வந்திருக்கின்றார். எனவே இந்த அருமையான நாளில் ஊர் தலைவர்கள், ஜூரிகள், அருள் சகோதரி இறைமக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களையும் வருக வருக என வரவேற்போம். திருத்தொண்டராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் திருத்தொண்டர் ராபர்ட் அவர்கள். மேற்கு மெரினாபுரத்தில் திருத்தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நம்முடைய திருத்தொண்டரை போல, டோனி பாலை போல இருவரும் ஒரே வகுப்பு தோழர்கள். இந்த நாளில் அவர் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். அன்னையை பற்றி நமக்கு சிறந்ததொரு மறைவுரையும் வழங்க இருக்கின்றார். எனவே இந்த அருமையான நாளில் அவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். மேலும் இந்த விழா சிறக்க உதவி செய்த, உபயம் செய்த ஒவ்வொருவரை நினைத்து பார்ப்போம். ஒவ்வொருவருக்காக அன்னை மரி வழியாக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இதனுடைய அருளும் அருள் துணையும் பாதுகாப்பும் பரிந்துரையும் அன்னை மரி வழியாக ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் இணைந்து ஒரே குடும்பமாக நம்பிக்கையுடன் இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்து நினைத்து பார்த்து இறைவனம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புக்குரியவர்களே, நான் அடிக்கடி உங்களிடம் சொன்ன வார்த்தை, இந்த ஆலயம் மட்டுமல்ல, ஆலய வளாகமே சக்தி நிறைந்த ஒரு புனித ஸ்தலம். அதை நான் உணர்வது போல நீங்களும் கண்டிப்பாக உணர வேண்டும் என்ற ஒரு செய்தியை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பதை நினைவுபடுத்தி பார்ப்போம். அந்தளவுக்கு இந்த இடத்தில் முன்னால் பணியாற்றிய பங்கு தந்தையர்கள், சபை ஸ்தாபகர்களாக வாழ்ந்தவர்கள், புனித குருக்களாக இந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள். எனவேதான் அன்னை கன்னிமரியாளுடைய தரிசனம் நமது ஊருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது நமது முன்னோர்கள், நமது மூத்த குருக்கள், அருட்சகோதரிகள் செய்த ஜெபம், தவம், நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இது தலைமுறை தோறும் நீடிக்கும். அதைத்தான் உங்களிடம் சொன்னேன். நான் சென்ற பிற்பாடு தான் இதனுடைய மகிமை அதிகமாகும் என்று உங்களிடம் சொன்னேன். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் மனம் பேருவகை கொள்கிறது என்ற ஒரு மனநிலையில் நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த தியாக பலியை ஒப்புக் கொடுப்போம். மரத்தடி மாதாவினுடைய மகிமை நமது வாழ்வை வசந்தமாக்குகிற இந்த வசந்த ராக்கினி தாயினுடைய பிரசன்னம் நம் குடும்பங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். மரத்தடி மாதாவின் மாட்சி நிறைந்த பரிந்துரையா இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வசனங்கள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு
இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு அரசன் தன்னுடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த சிற்பியை அழைத்து அவனிடம் ஒரு கட்டளையிட்டான். எனக்கு ஒரு அழகிய கோயிலை கட்ட வேண்டும் என்று. அந்த சிற்பியும் தன்னிடம் உள்ள அனைத்து திறமையையும் பயன்படுத்தி ஒரு அழகான கோயிலை கட்டினான். சில நாட்களுக்கு பின்பு அந்த சிற்பி அந்த கோயில் படியில் நடந்து செல்லும் பொழுது அந்த படியில் பதித்திருந்த ஒரு கல்லானது அந்த சிற்பியை பார்த்து கேட்டது, சிற்பியே, நான் ஒரு பெரிய பாறையாக இருந்தேன். அந்த பாறையை இரண்டாக பிளந்து என்னை படியாக இங்கு படிக்கட்டுகளாக பதித்து விட்டாய். ஆனால் அந்த ஒன்னொரு கல்லை கோயிலுக்குள் சிலையாக நீ உருவாக்கி விட்டாய். ஏன் இந்த பாகுபாடு? ஏன் எங்களுக்குள் இந்த வேறுபாடு என்று கேட்டதாம். அதற்கு அந்த சிற்பி சொன்னான், நீ உன்னை நான் செதுக்கி கொண்டிருக்கும் பொழுது நீ என்னுடன் சேர்ந்து ஒத்துழைக்கவில்லை. என்னுடைய உளியானது உன்னை செதுக்கும் பொழுது நீ உடைந்து கொண்டே போனாய். ஆனால் உன்னிலிருந்து உடைத்து எடுக்கப்பட்ட அந்த கல்லானது என்னுடைய உளிக்கு ஏற்றவாறு செதுக்கி செதுக்கி சிலையாக இருக்கின்றது. அந்த சிலையை இன்று பல பேரும் வணங்கி செல்கிறார்கள், உன்னையோ மிதித்து செல்கிறார்கள் என்று சொன்னது. அன்பிற்குரிய இறை மக்களே, மரத்தடி மாதாவின் பக்தர்களே, நாம் இன்று அன்னை மரியாள் அனைத்துலகின் தாய் என்ற சிந்தனையில் சிந்திக்க இத்திருப்பலியின் வழியாக அழைப்பு பெற்றிருக்கின்றோம். யார் அந்த அன்னை மரியாள்? நாசரேத்து என்னும் ஊரிலே ஒரு சாதாரண பாமர பெண்ணாக வாழ்ந்தவள்தான் அன்னை மரியாள். படிப்பறிவு இல்லாதவள், சாதாரண பெண், ஓர் இளம் பெண். ஆணாதிக்க மிக்க அந்த சமுதாயத்திலே இரண்டாம் நிலை மக்களாக, இரண்டாம் குடிகளாக பார்க்கப்பட்ட ஒரு சாதாரண பெண். ஆனால் இன்று உலகமே எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு இன வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல் அனைவருமே அம்மா என்று தேடி ஓடி வரக்கூடிய ஒரு தாயாக, அனைத்துலகமே போற்றப்படக்கூடிய ஒரு தாயாக விளங்கி கொண்டிருக்கிறாள். ஏன் அவள் அனைத்துலக தாயாக போற்றப்படுகிறார்? அதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் வெறும் 3 காரணங்களை விவிலியத்திலிருந்து உங்கள் முன் பகிர நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது, அன்னை மரியா இறைவனுக்கு தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கையளித்தாள். அவள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இறைவனின் திட்டம் என்ன என்பதை ஏற்று அவருடைய பாதத்தில் தன்னுடைய வாழ்வை சரணாகதியாகி வாழ்ந்தாள். கப்ரியேல் தூதர் அன்னை மரியை சந்தித்த போது, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என தன்னுடைய சொல்லால், செயலால், எண்ணத்தால் இறைவனின் திருவுளத்தை ஏற்று வாழத் துவங்கியவள். இறைவனின் திருவுளத்தை மட்டுமல்ல, மாறாக இறை வார்த்தையை, இறைவன் அவருடைய உள்ளத்தில் பதித்த ஒவ்வொரு வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்தவர்தான் அனைத்துலக தாய் அன்னை மரியா. இவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறை திட்டம் என்ன என்பதை அழகாக தெல்ல தெளிவாக தன்னுடைய மனதில் பதித்து அதன்படி வாழ்ந்தாள். நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம், நாம் வாழக்கூடிய சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வன்முறைகளும், கொலைகளும், கொள்ளைகளும் நடக்க காரணம் நான், எனது எண்ணங்கள் மட்டும் என்று வாழ்வதால் இறைவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல வகையான பிரச்சனைகளை
பார்த்து கொண்டிருக்கின்றார். காரணம், நாம் அனைவருமே நான் என்ற ஒரு சுயநலத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இறைவனுக்கு கொஞ்சம் கூட அவருடைய செய்தி என்ன, அவருடைய வார்த்தை என்ன என வாழாமல் இருப்பதால் இவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியா இறைவனின் திருவுளம் என்ன என்பதை ஏற்று வாழ்ந்ததால் அவருடைய வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ள கருவியாக இருந்தது. இரண்டாவது, அன்னை மரியாள் துன்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக வாழ்ந்தாள். இயேசு பிறந்தவுடனே அன்னை மரி முதலாக கோயிலுக்கு செல்கிறார். அங்கு இறைவாக்கினரை பார்க்கின்றார். அந்த இறைவாக்கினர் சொல்லுகின்றார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று. அந்த நாள் முதல் வியாகுலத்தை தாங்கக்கூடிய ஒரு தாயாக, தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையுமே துன்பங்களையுமே தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய ஒரு தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு என இயேசுவுடைய அனைத்து பணி வாழ்விலும் அவர் சென்ற பாதையில் சென்று அவருடைய சிலுவை சாவையும் பார்த்து அவரோடு வாழ்ந்த சீடர்கள் அனைவருமே சிதறி ஓடி தன்னுடைய பழைய வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அனைவரையுமே அழைத்து அரவணைத்து ஒன்றிணைத்து திருச்சபையை எழுப்பக்கூடிய ஒரு தாயாக அந்த தாய் வாழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை நாம் எந்த அளவு சந்திக்கின்றோம்? வீடுகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது எவ்வாறு நாம் அந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றோம்? பிரச்சனைகளில் மட்டும் நாம் ஆலயத்தை தேடி வரக்கூடியவர்களாக, இறைவனை தேடி வரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அன்னை மரியை போல எப்பொழுதுமே இறைவனை நாடக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா என்ற கேள்வியை இந்த இரண்டாவது தலைப்பு நமக்கு எடுத்து கூறுகிறது. மூன்றாவதாக, அன்னை மரியா வரலாற்றில் சிறந்த பெண்ணாக இருந்திருக்கிறாள். கிபி 5ஆம் நூற்றாண்டிலே ஆணாதிக்க மிக்க சமுதாயமாக இருந்த அந்த இடத்திலே ஒரு ஆயர், நெஸ்டோரியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயர், அன்னை மரி இயேசுவின் தாய், இறைவனின் தாய் அல்ல என்று தப்பறையாக போதித்து விடுவார். அனைத்து குருக்களும் ஆயர்களும் அவரை கண்டிப்பார்கள். காரணம், அன்னை மரியாள் பல குருக்களின் வாழ்க்கையில் ஒரு முதுகெலும்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அன்னை மரி இல்லை என்றால் இன்றைய நாட்டில் பல குருக்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியாது. காரணம், பல பேருக்கு அன்னை மரி ஒரு தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அன்னை மரியா திருவுளத்தை மட்டும் நிறைவேற்றவில்லை, மாறாக இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றும் பொழுது பிறரன்பு காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு தாயாக இருந்தாள் என்பது நமக்கு புலப்படுகிறது. எப்படி அந்த மங்கள வார்த்தை முடிந்தவுடனே அந்த வயதான அன்னையை நோக்கி ஓடி சென்று உதவினாளோ, கானாவூர் திருமணத்திலே எப்படி அந்த குடும்பத்தின் அவ்வள நிலையை உணர்ந்து கொண்டு இயேசுவிடம் பரிந்து பேசினாளோ, அதிலிருந்து அவர் எப்படி பிறரன்பு மிக்க தாயாக இருந்திருக்கிறாள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, நமக்கு இந்த அனைத்துலகின் தாய் யார்? நம் தினமும் சந்திக்கின்ற இறைவனின் திருவுளத்தை நடத்துகின்றோமா? துன்பங்களை தாங்கக்கூடிய மக்களாக வாழ்கின்றோமா? அன்னை மரியை ஒரு வரலாற்று தாயாக, பிறரன்பு மிக்க தாயாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று உணர்ந்திருக்கின்றோமா? இவை அனைத்தையும் வாழும் பொழுது மரத்தடி மாதா நமக்கு விட்டு சென்ற அந்த விழுமியங்களை நாமும் வாழ்ந்து நாமும் இந்த சமுதாயத்தில் ஒரு மரியாளாக வாழ முடியும். பிறரன்பில் நாம் வாழும் பொழுது, குடும்பத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களை நாம் சுமக்கும் பொழுது, இறைவனின் விவிலியத்தையும் திருவுளத்தையும் நாம் ஏற்று நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் மரியாளாக நம்மால் வாழ முடியும். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.
அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தாய் வழியாக இறைப்பாதம் நமது மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். திருச்சபை. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்றுரைத்தபடியே பாறையாகிய பேதுருவை திரு அவையின் முதல் தலைவராக நியமித்த ஆண்டவரே, அவரின் வழித்தோன்றல்களாகிய எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள் மற்றும் குருகுலத்தை ஆசீர்வதித்து இன்றைய நவீன உலகில் வழிதவறி சென்று கொண்டிருக்கின்ற இறைக்குலத்தை விசுவாசத்தில் வழிநடத்திடும் ஞானத்தையும் அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இஸ்ரேலரை ஆளப்போகிறவர் உம்மிடமிருந்தே தோன்றுவார் என்று வாக்குறுதியளித்த ஆண்டவரே, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் உமது விழுமியங்களின்படி செயல்படவும், புதியதோர் அரசாட்சி அமையவும், நாட்டின் வளங்கள் காக்கப்படவும், மக்களின் வாழ்வு வளம் பெறவும் ஆசீர் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அழுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் என்ற நற்செய்தி வாக்கின்படி உளமகிழ்வோடு பொருள் உதவிகளை வழங்கி வருகின்ற நல்வுள்ளம் படைத்த அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உன் தாய் என்ற வாக்குறுதிக்குப்படி எம் அனைவரின் தாயாக அன்னை மரியாவை தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். தாயை போல பிள்ளை என்ற முன்னோர் வாக்கின்படி அன்னையை போன்று இறைவனை தேடி இறை வார்த்தையை பின்பற்றி வாழவும், அன்னையின் விருப்பப்படி பாவத்தை விலக்கி நாங்கள் அனைவரும் தூய வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்ற நற்செய்தி வாக்கின்படி நலம் நல்கும் நன்மைகளின் இறைவாம், நம்பிக்கையோடு உம்மை நாடி வருகின்ற உடல் மற்றும் மனவேதனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள உம் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி மகிழ்வான வாழ்வை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இறைவார்த்தையை நிறைவேற்றும் வகையில் சிறப்பாக இயங்கி வரும் மாதா தொலைக்காட்சி நிறுவனம் நன்கு செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயே தந்தை இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான பொக்கிஷம் அன்னை கன்னிமரியாள். எங்கள் வாழ்வை வசந்தமாக்குகின்ற இந்த வசந்தராக்கினி தாய் மரத்தடியில் தரிசனம் தந்து எங்கள் அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிற தாய் வழியாக நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்து தொடர்ந்து அந்த தாயின் நிழலில் நாங்கள் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எமக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என்
காய்த்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கோடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்னை மரியாளின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பள்ளி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனின் தாயான மரத்தடியில் தரிசனம் தந்த வசந்தராக்கினியின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக மரத்தடியில் தரிசனம் தந்த வசந்தராக்கினியின் 9ஆம் ஆண்டு திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லாத ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் தாங்கி மீட்பராகவும் எங்களுக்கு அருள் பாலிக்கின்ற இருதய ஆண்டவராகவும் எங்களுக்கு அருளினார். ஆகவே ஆண்டவரே, எங்கள் தாய் அன்னை கன்னிமரியாள் புனிதர்கள் வானகத் தூதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது ஆட்சியை முடிவின்றி
பாடுவதாவது தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
Thank you.